222 போர்ட்டல் 222 போர்ட்டல் இன்னைக்கு ஓபன் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்டல்னா என்ன, அப்புறம் இந்த 222 போர்ட்டல்னா என்ன, இப்போ இந்த 222 போர்ட்டல்ல நம்மளோட மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த 222 போர்ட்டல்ல நம்ம எப்படி எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், எப்படி ரிச்சுவல் பண்ணலாம், அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல்ல கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரச்சனைகள் நிறைய இருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி சரி பண்றது, இல்ல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா இதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமா, இல்ல நம்மளுக்கு இவ்வளவு ஆசைகள்லாம் இருக்கே, எங்க கோயிலுக்கு போனாலும் எங்க கும்பிட்டாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் இவங்களுக்கு நடக்குதுன்னு சொல்றாங்க, நம்மளுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது, நம்ம எங்க தப்பு பண்றோம், என்ன பிரச்சனை, எதுவுமே தெரியாம ஒரு குழப்பமா இருக்கீங்களா, உங்களுக்கு தேவை லைஃப் கோச். டைரக்டாவே நீங்க கிளாஸ்ல என் கூட அட்டென்ட் பண்ணி யூனிவர்ஸ் கனெக்ஷன் கூட, யூனிவர்ஸ் அலைன்மெண்ட் கூட நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஆசைகளையும் நீங்க ஈர்த்துக்கலாம். ஸோ நீங்களும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்ச் மந்த் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சேம் ரிப்பீட்டட் நம்பர்ஸை பார்த்தா நம்ம மனசுக்குள்ளார இப்படிதான் ஒரு சந்தோஷம் வருது அப்படின்றதுக்கு ஒரு அளவே இல்லை. ஏன்னா இந்த சேம் ரிப்பீட்டட் நம்பர்ஸை தான் நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம எப்பெல்லாம் பார்க்குறோமோ அப்போ ஏஞ்சல்ஸ் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் நம்ம கிட்ட என்ன பேச வராங்கன்னு புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி நம்பரை பார்த்தா போதும், சந்தோஷம்தான். அந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் நம்பர் கொண்ட ஒரு நாள் தான் இன்னைக்கு 22/2/2025. இன்னைக்கு 222 போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. ஸோ இன்னையில இருந்து நீங்க 28 வரைக்கும் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் ரொம்ப சீக்கிரம் உங்களை சேரும். இந்த போர்ட்டல் அப்படின்னா ஒரு மூடி இருக்க கதவுக்கு பின்னாடி இருந்து இத்தனை நாள் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்திருப்போம். அது நடந்திருக்காது, இல்ல நடக்கிற மாதிரி எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆயிருக்கும். நம்ம உடனே ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சில நம்மளோட ஆசை நடக்காமலே போயிடுது. ஸோ நம்மளுக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, நம்ம ஒழுங்கா தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்றோமான்னு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நீங்க மூடி இருக்க கதவுக்கு பின்னாடி இருந்து இத்தனை நாள் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணது இப்போ இந்த போர்ட்டல் டைம் என்ன ஆகும், அந்த கதவு ஓபன் ஆகும். அப்போ உங்களோட எனர்ஜி சீக்கிரமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரும். சிம்பிளா சொல்லணும்னா போர்ட்டல் டைம்ல எனர்ஜிஸ் ரொம்ப ஹையா இருக்கும். யூனிவர்ஸோட எனர்ஜியும் ஹையா இருக்கும், மனுஷங்களோட எனர்ஜிஸும் ஹையா இருக்கும். ஏன்னா நம்ம பாடியில 70% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்கு. யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா எனர்ஜியும் நம்ம பாடி அப்படியே அப்சர்வ் பண்ணுது. அதனாலதான் போர்ட்டல் டைம்ல நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம்னா நம்மளால ஒரு 40% 30% தான் ஃப்ரீக்வன்சி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா இப்போ 70% 80% 90% சம்டைம்ஸ் 100% கூட நம்மளால சூப்பரா ஃப்ரீக்வன்சியை அலைன் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு ஆசை நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருக்கீங்க, ஒரு 10 மாசம் கழிச்சு நடக்கணும் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு விஷயம் கூட 10 நாள்ல நம்மளுக்கு டக்குன்னு நடந்துரும். நம்மளோட எல்லா ஆசைகளையும் நம்மளால சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் பண்ணி சீக்கிரமா அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த போர்ட்டல்ல நம்ம எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், எப்படி ரிச்சுவல் பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் என்ன, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் பிரியாணி இலை ஆர் வெத்தலை, பட்டை அல்லது ஏலக்காய். இந்த 2 பொருளை வச்சுதான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறோம். இதோட செய்முறைக்கு தேவையான பொருட்கள் விளக்கு, கற்பூரம், விளக்குல ஊத்துறதுக்கு எண்ணெய், திரி, நெருப்பட்டி. கற்பூரம் இல்லை அப்படின்னா நீங்க ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி எடுத்துக்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான விஷயங்களை வச்சுதான் நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறோம். ஸோ எல்லாருமே
நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. செய்முறை விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிடலாம். இந்த ரிச்சுவல் நீங்க எனி டைம் நீங்க பண்ணலாம். ஈவினிங்ல 6 o'clock மேல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. நைட் 9 o'clock முன்னாடி பண்ணிடுங்க. எப்போவுமே எல்லாருமே கேட்குற ஒரு ஜென்ரலான டவுட்டு, மென்சஸ் டைம்ல பண்ணலாமான்னு. மேனிஃபெஸ்டேஷன்றது நம்ம எனி டைம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்க மென்சஸா இருந்தாலும் நீங்க பண்ணலாம். பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா, ஆண்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. யார் வேணா பண்ணலாம். எந்த கலர் ட்ரெஸ் வேணாலும் போட்டு பண்ணலாம். இந்த ரிச்சுவலை செய்யக்கூடிய செய்முறை விளக்கம் ஈவினிங் 6 o'clock மேலே தான் ப்ரெஃபரபிளான டைம்னு சொல்லியிருக்கேன். ஸோ விளக்கு பற்ற வச்சுக்கோங்க. சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி அல்லது கற்பூரம் இதை நீங்க பொருத்தி வச்சுக்கலாம். அந்த விளக்க பார்த்து 2 நிமிஷம் ஒரு தியானம் பண்ணி அந்த விளக்க ஒரு சாமியா நினைச்சு, ஒரு பிரபஞ்சமா நினைச்சு அவங்க கிட்ட ப்ரே பண்ணிட்டு இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ கற்பூரம் அல்லது சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி இதை உங்க வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லையும் கொண்டு போய் காமிக்கணும். நீங்க அப்படி காமிக்கும் போது ஒவ்வொரு ரூம்லையும் லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிங்க. மூலை முடுக்கு எல்லா இடத்துலையும் காமிங்க. எல்லா ரூம்லையும் காமிங்க. பாத்ரூம்லையும் காமிக்கலாம், சாமி ரூம்லையும் காமிக்கலாம், சிட் அவுட்ல காமிக்கலாம். ஒரு வராண்டா இருந்ததுன்னா ஓப்பன்ல அதை கூட காமிக்கலாம். ஒவ்வொரு ரூமா லைட் ஆஃப் பண்ணி நீங்க எல்லா இடத்துலையும் காமிச்சதுக்கு அப்புறம் எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏத்தி வச்சிருக்கிற அந்த விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்குக்கு பக்கத்துல உட்காந்து இந்த வெத்தலை அல்லது பிரியாணி இலை இதுல உங்களோட ஆசையை எழுதுங்க. உங்களோட ஆசை எந்த ஆசையா இருந்தாலும் அது நடந்துருச்சு அப்படின்னு எழுதி பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நீங்க தமிழ்ல எழுதுறதா இருந்தா அப்படி எழுதுங்க. வேற லாங்குவேஜ்ல எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எந்த லாங்குவேஜா இருந்தாலும் இந்த மாதிரி முறையில நீங்க எழுதுங்க. இப்போ அந்த ஏலக்காய் இருக்கும் இல்லையா, அந்த ஏலக்காவோ இல்ல அந்த பட்டை, அது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு எடுத்து நீங்க எழுதி வச்சிருக்கிற அந்த எழுத்து மேல வைங்க. வச்சுட்டு கண்ணை மூடி தியானம் பண்ற மாதிரி அமைதியா உட்காந்து, உங்களுக்கு தியானமே தெரியலனாலும் இப்ப நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கண்ணை மூடி அமைதியா உட்காந்து நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்களோ அத ஒரு 10 வாட்டி திரும்ப 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 மனசுக்குள்ளாரையே சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணை மெதுவா திறந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற ஏலக்காய் அல்லது பட்டை எடுத்துட்டு போய் ஒரு கிளாஸ் தண்ணியில போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்க மனசுக்குள்ளார நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 10 வாட்டி, அத அந்த தண்ணி கிட்ட 10 வாட்டி சொல்லுங்க. அந்த என்ன எழுதிருக்கீங்களோ அந்த விஷயத்த அந்த தண்ணியில 10 வாட்டி சொல்லுங்க, சத்தம் போட்டு. சரியா? அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த தண்ணிய எடுத்து குடிச்சிருங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க அந்த தண்ணிய முழுசா குடிக்கணும். கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு அந்த தண்ணிய வேற யாராவது குடிச்சாங்கன்னா அது வேற மாதிரி ரிசல்ட் வரும். அதனால உங்களுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் கரெக்டா எடுத்து இந்த மாதிரி பண்ணி நீங்க அந்த தண்ணிய முழுசா குடிச்சிருங்க. பிரியாணி இலையோ இல்ல வெத்தலையோ தண்ணிக்குள்ளார போட வேண்டாம். ஒன்லி அந்த பிரியாணி இலை ஆர் வெத்தலை மேலே நீங்கள் எழுதியிருக்கிற அந்த எழுத்து இருக்கு இல்லையா, உங்களோட ஆசை, அதுக்கு மேலே நீங்கள் ஏலக்காய் அல்லது பட்டையை வச்சுருக்கீங்கள, அந்த ஏலக்காய் ஆர் பட்டையை தான் நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளார போட்டு குடிக்கணும். முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த மாதிரி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் டெக்னிக்ஸ் பழகிறதா இருந்தாலும் இல்லை ரிச்சுவல்ஸ் பழகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதில் ஒரு ட்ரஸ்ட், அதாவது நம்பணும். நீங்கள் அப்போதான் அது உங்களுக்கு நடக்கும். சும்மா நான் செக் பண்ணி பார்க்குறேன், நடக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு அந்த சோதிக்கிற ஒரு மனநிலையோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க ட்ரஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப அது லோ ஃப்ரீக்வன்சி தானே. லோ ஃப்ரீக்வன்சினா நெகட்டிவ்னா என்ன? நீங்க சந்தேகப்படுறீங்க. இந்த சந்தேகப்படுறதுங்கிறதுலாம் பார்த்தோன்னா
ஒரு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான். அப்போ அந்த விஷயம் நடக்காது. சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட மைண்ட் செட்டையும் கரெக்டாக பாசிட்டிவாக வச்சு முழு நம்பிக்கையோட நீங்கள் இந்த விஷயத்த, இந்த ரிச்சுவலை நீங்கள் அழகாக மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களோட ஆசை உங்களுக்கு வந்து நிறைவேறும். உங்களோட ரியாலிட்டி லைஃப்ல உங்களோட ஆசையை நீங்கள் சீக்கிரமாகவே பார்ப்பீங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட்ல வந்து உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். சரியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. பை.